நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 116 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடினாலே நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். தாவீது பாருங்க, அனாட விண்ணப்பத்தை வைப்பார். டெய்லி விண்ணப்பம், ஆண்டவரே என் வாழ்க்கையை சிறப்படுத்துங்க, நாங்கள் மரண கட்டுக்குள்ளே மாட்டி கொண்டுக்கிறேன், பாதாள வாசல் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, மரண கண்ணி என் மேல் விழுது. அநேக வார்த்தை மூலயமா ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வைக்கும்போது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அவருடைய விடுதலை ஆக்க வேண்டும் தேவனுக்கு சித்தமாக இருந்தபடினால அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடினாலே. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது தேவனிடத்தில் முறையிடும்போது நிச்சயமாக அவருடைய செவியை உன் பக்கமாக சாய்ப்பாருங்க. நிச்சயமாக சாய்ப்பார். இந்த வேத வசனத்தை கேட்குறீங்க, சும்மா இல்லைங்க. இந்த வசனத்தை வீடியோவை யாரெல்லாம் பார்த்து இந்த வசனத்தை கேட்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் செவியை உன் பக்கமாக சாய்ப்பாருங்க. நிச்சயமாக சாய்ப்பார். அவர் சாய்த்தபடினால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். ஏன்னா என் வாழ்க்கையை மாற்றினார், என் வியாதி போக்கினார், என்னை சுகப்படுத்தினார், என்னை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தினார் அப்படின்னு தாவீது சொல்கிறது போல் நீங்களும் ஒரு நாளைக்கு சொல்ல போகிறீங்க. ஏன்னா இந்த வசனத்தை கேட்குறீங்க, இந்த வார்த்தையை கேட்குறீங்க, அது ஆண்டவர்கிட்ட நீங்கள் உங்களுக்கு குறையாக இருந்த ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பக்கமாக ஆண்டவர் செவியை சாய்த்து உங்களுக்கு குறைவாக இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் விலைக்கு மகிமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். என்னென்ன தடை இருக்குது, ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேல்மேலும் தாவீதை போல உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் வீடியோ மட்டும் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுனா நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். காட் பிளஸ்.